எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த சத்து மாவை வச்சு ஒரு கொழுக்கட்டை மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இது குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட்றதுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும். சரி, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது சத்து மாவு. சத்து மாவில் என்னென்ன இருக்குன்னா கோதுமை, கம்பு, கேழ்வரகு, அந்த மாதிரி நவதானியங்கள் எல்லாமே சேர்த்து அரைச்சி குழந்தைங்களுக்காக பிரித்து வச்சுருக்கிறது. வெல்லம், இது உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காவை கொஞ்சம் கூட துருவி வச்சுக்கோங்க, இல்லைன்னா இப்படி கட் பண்ணி போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏலக்காவை கொஞ்சோண்டு இப்படி தட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி. இப்போ இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ இந்த பொருள் எல்லாத்தையுமே இந்த பாத்திரத்தில் போட்டு பிசைஞ்சு கொழுக்கட்டை மாதிரி ஒரு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இங்கே பாருங்கள், எல்லா பொருளையும் போட்டுட்டேன். இப்போ தேவையான அளவு உங்களுக்கு இனிப்பு சேர்த்துங்க. இனிப்பு கம்மியாக வேணும்ன்றவங்க கம்மியாக சேர்த்துக்கலாம், இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நான் போட்ட பொருள் எல்லாத்தையும் போட்டு கையை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு இந்த பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அவ்வளோ தண்ணியாக போயிடும். ஸோ இது இந்த மாதிரி இப்படி எடுத்து இப்படி ஒரு கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி இப்படி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து இப்படி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி சின்னதோ பெருசோ அந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி சத்து மாவு கொழுக்கட்டையை குக்கரில் மேல் தட்டில் துணியை போட்டு வேக வைக்கிறதுக்கு இப்படி ரெடி பண்ணி அடுப்பை ஆன் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வந்துருச்சுன்னா போதும். இப்போ நான் இதை மூடி வைக்க போகிறேன். இதோ மூடி வச்சு வேக வைக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸில் எல்லாம் வெந்துடும். வேகட்டும், பார்க்கலாம். இந்த வெந்துருச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். சத்து மாவு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.